என் அன்பார்ந்த சப்ஸ்கிரைபர்களுக்கு என் இதயங்கனிந்த வணக்கம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நெக்ஸ்ட்டு வீடியோ போட எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். கதையின் தலைப்பு நட்பின் நினைவாக பெற்றுக்கொண்ட மந்திரக்குடம். இது ஓர் அற்புதமான கதை. முதல் பகுதி, இருளில் மூடும் மர்மம். தூயா ஒரு கிராமத்து ஆசான் மகள். அவள் போகும் வழியில் ஒரு பெரிய பழைய மாளிகையை கடந்து போவது அவளுக்கு பசியை தராத பெரும் பயமாக இருந்தது. அந்த மாளிகையை பற்றி கிராமத்திலே பலவிதமான கதை பேசப்பட்டது. தூயாவின் நண்பன் முத்து அவள் பேசும் அந்த மாளிகை கதையை கேட்டு தைரியமாக, நமக்கென்ன, அங்கு போய் பார்த்து வரலாமே என்று சிரித்தான். தூயாவின் மற்றொரு தோழி மேகலா மிகுந்த புத்திசாலியானவள். எப்படி வேண்டுமானாலும் அதை கண்டுபிடிக்காமல் அதை ஏன் கைவிடணும் என்று கேட்கும் பொழுதே மூவரும் அந்த மாளிகைக்கு செல்ல முடிவு செய்தனர். அது ஒரு அமாவாசை நாள். 3 நண்பர்களும் விளக்கின் ஒளியில் மாளிகைக்கு சென்றனர். ஒவ்வொரு கதவையும் தள்ளி மெல்ல உள்ளே நுழைந்தனர். 2ஆம் பகுதி, மாளிகையின் பொன் எழுத்து. அந்த மாளிகையில் எங்கும் காற்று அடிக்கவில்லை. கடிகாரம் கூட நின்றுவிட்டது போல. இங்கே என்ன மர்மம் இருக்கிறது என்று முத்து கேட்டான். தூயா அவளது பயத்தை மறைத்தபடி, அந்த மந்திரக்குடம் பற்றி நினைவிருக்கிறதா என்று கேட்டாள். அந்த அடுக்குமாடியில் 3வது தளத்துக்கு ஏறி சென்றனர். அந்த 3வது தளத்தில் விளக்கில் மட்டும் மங்கலாக ஒளி இருந்தது. அந்த அறைக்குள் நுழைந்தவுடன் அவர்கள் முன்னால் ஒரு மந்திரக்குடம் காத்திருந்தது. அதன் மேல் பொன் எழுத்தில் எழுதப்பட்ட சொற்கள்: என்னை தொடாதே, தொட்டால் துன்பத்தின் கதவுகள் திறக்கப்படும். 3ஆம் பகுதி, திடீரென்று கதவுகள் திறந்தது. முத்து, சொற்களை நம்புவீர்களா? இதை திறந்தால் சில பொக்கிஷங்கள் இருக்கலாம் என்று திடீரென்று அந்த குடத்தை தொட்டான். உடனே மாளிகையில் திடுக்கிடும் ஒளி வந்தது. அந்த குடம் திறக்கப்பட்டது. குடத்தின் உள்ளே இருந்த ஒரு பச்சை காற்று வெளியேறியது. அது ஒரு மந்திரக்காரியாக மாறியது. அவள் கோபத்துடன், நீங்கள் என்னை விடுவித்தீர்கள், ஆனால் இது உங்களுக்கு பரிசாக இருக்காது என்று சபித்தாள். 4ஆம் பகுதி, மேகலாவின் புத்திசாலித்தனம். மேகலா சற்றும் தயங்காமல், நீங்கள் இங்கு அடைக்கப்பட்டதற்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அதை நாங்கள் அறிய வேண்டும் என்று கோபமாக எதிர்கொண்டாள் மந்திரக்காரியை. அந்த மந்திரக்காரி அவளை பாராட்டி, நீ உண்மையில் புத்திசாலி, ஆனால் சோதனை ஒன்றை கடக்க வேண்டும் என்று கூறினாள். 5ஆம் பகுதி, சோதனைகளின் விளையாட்டு. 3 நண்பர்களும் மந்திரக்காரி கூறும் சோதனையை எதிர்கொள்ள நேரிட்டது. முதலாவது சோதனையாக மாளிகையில் மறைந்திருக்கும் 3 பொருட்களை நேரம் குறித்து கொண்டு கண்டுபிடிக்க வேண்டும். அவற்றில் குறித்த நேரத்தில் ஒரு பொருளை மட்டும் கண்டுபிடித்தால் நீங்கள் சாகசமானவர்கள் என்றும், 2 பொருட்களை கண்டுபிடித்தால் நீங்கள் சுயநிலை உள்ளவர்கள் என்றும், மற்றும் 3 பொருட்களை நீங்கள் குறித்த நேரத்தில் கண்டுபிடித்தால் நீங்கள் நட்பானவர்கள் என்றும் மந்திரவாதி கூறினாள். முத்து தைரியமாக 2 பொருட்களை கண்டுபிடித்தான். தூயா கடைசி நேரத்தில் 3வது பொருளை கண்டுபிடித்தது மகிழ்ச்சி ஆயிற்று. 6ஆம் பகுதி, அதிரடி முடிவு. இச்சோதனையை வெற்றி பெற்ற பிறகு மந்திரக்காரி கண்களை நெருக்கி, நீங்கள் எனக்குத்தான் சுதந்திரம் கொடுத்தீர்கள், எனவே நானும் உங்களுக்கு ஒரு பரிசளிக்க விரும்புகிறேன். என் மந்திரக்குடம் இனி உங்கள் நண்பர்களின் நட்பின் அடையாளமாக இருக்கும். அந்த மந்திரக்குடத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் மூவரும் பேசிக்கொண்டு அங்கிருந்து நடந்தனர். முத்து சொல்கிறான், நாம் கேட்ட அந்த மாயக்கதையில் உண்மை என்னவென்றால், விஷயங்களை பற்றி முழுமையாக அறிந்த பிறகே செயல்பட வேண்டும். அவர்கள் அந்த மந்திர குடத்தை ஒரு நினைவு சின்னமாக வைத்து கொண்டனர். தூயா சொல்லுகிறாள், நல்ல எண்ணமும் தன்னலமற்ற தன்மையுமே வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும் என்று மூவரின் வாழ்வின் உண்மை. உண்மையான உள்ளத்துடன் செயல்பட்டால் அதிசயங்கள் நம்மை தேடி வரும்.
கடைசியாக இந்த நண்பர்கள் புரிந்து கொண்டது ஒன்றே ஒன்றுதான். அது என்னவென்றால், நட்பு தானே உலகத்தின் மிக சிறந்த மந்திரம். நாம் எதையும் சந்திப்பதற்கு துணிச்சலுடன் செயல்படுவது முக்கியம். இந்த கதையை கேட்குற உங்களுக்கான கேள்வி, நீங்கள் இந்த மந்திர குடத்தை கண்டுபிடித்தால் என்ன செய்வீர்கள்? இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சிருந்தா கமெண்டில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த கதையில் சந்திப்போம். பை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.